ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் லைஃப்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ரொம்ப நாளாகவே நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது ஆப்ப மாவு ரெசிபி ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்றைக்கி அது எப்படி பண்ண பார்க்கலாம். ஆக்சுவலாக சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. பச்சரிசி இருக்குல்ல, அது இங்கே வந்து ஒயிட் ரைஸ்ன்னு தான் கொடுக்குறாங்க. ஸோ தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். அதில் 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குடிக்கிற தண்ணி இருக்குல்ல, அதை வந்து ஃபில் பண்ணி வச்சிடலாம். இது வந்து ஒரு 4 ஹவர்ஸ் நல்லா சோக் ஆகட்டும். நான் இன்றைக்கி இந்த ஆப்ப மாவு வந்து கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன். ஒரு 2 மந்த்ஸுக்கு முன்னாலேயே நான் ஒரு கிரைண்டர் வாங்கியிருந்தேன். ஸோ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அதை பற்றி. ஆக்சுவலாக எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெக் இஷ்யூஸ், பேக் பெயின்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப வெயிட் தூக்கக்கூடாது. அதனாலேயே பார்த்து இந்த குட்டியான அழகான கிரைண்டர் வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் தான். ஸோ வந்து ரொம்ப வெயிட்டாகவும் இருக்காது, தூக்கி யூஸ் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். இந்த கிரைண்டர் வந்து அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ வந்து உங்களுக்கும் இந்த மாதிரி குட்டியாக அழகான கிரைண்டர் வேணும்னா நீங்கள் அமேசானில் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஆப்ப மாவு வந்து கிரைண்டரில் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஊற வச்சுருந்தேன்ல, அந்த பச்சரிசியை வந்து இதில் தட்டியாச்சு. வேக வச்சு சோறு இருக்குல்ல, அதில் வந்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அது இது கூட சேர்த்துருக்கேன். தேங்காய் இருக்குல்ல, அது ஒரு 1.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதே இது கூட சேர்த்துருக்கேன். மெயினாக பார்த்தீங்கன்னா சுகர் சேர்க்கணும். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். தண்ணி கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கங்க. இப்போ ஆன் பண்ணி விட்டோம்னா ஒரு 40 மினிட்ஸுக்கு அப்படியே இது ஓடட்டும். நான் பார்த்தீங்கன்னா ஆப்பமா வந்து மிக்சியில் தான் அரைச்சிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா தான் திடீர்னு ஒரு நாள் சொன்னாங்க, கிரைண்டரில் அரைச்சி பாரு சூப்பராக வரும்னு. நானும் கிரைண்டரில் அரைச்சி பார்த்தேன். உண்மையாகவே ரொம்ப சூப்பராக வந்துச்சு ஆப்பம். அவ்வளோ டேஸ்டியாகவும் இருந்துச்சு. 40 மினிட்ஸுக்கு அப்புறமா மாவை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இந்த மாவில் மெயினாக ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா புளிச்ச இட்லி மாவு இருக்குல்ல, இட்லி மாவு தோசை மாவு, அது 1 கப் அளவுக்கு இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அரைச்ச மாவை அப்படியே மூடி வச்சிடலாம். ஈவினிங் அரைச்சோன்னா நெக்ஸ்ட் டே காலையில் வந்து சூப்பராக ஆப்பம் சுட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் டே காலையில் வந்து நான் வந்து ஆப்பம் ரெடி பண்ண போகிறேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. மாவு எவ்வளோ சூப்பராக புளிச்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? அதை எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குல்ல. இப்போ இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்க்க போகிறேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா பொடி சேர்க்குறேன். பேக்கிங் சோடா இருக்குல்ல, அது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஆக்சுவலாக நான் அரைச்ச எல்லா மாவுலையுமே சேர்க்க மாட்டேன். கொஞ்சமாக எவ்வளோ மாவு தேவையோ தனியாக எடுத்து வச்சு அதில் உப்பெல்லாம் சேர்த்து ஆப்பம் சுடுவேன். மீதி மாவு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அந்த மாவை 2-3 டேஸ் கழிச்சு எடுத்து ஆப்பம் சுடும்போது கூட பர்ஃபெக்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்குல்ல. ஒருத்தங்க அவங்க குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி மெயினாக கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.